ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சேமியா வச்சு கேசரி தான். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 கப் அளவு சேமியா எடுத்து ஒரு பிளேட்டில் அளந்து வச்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கப் அளவுக்கு சேமியாவுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். ரவையாக இருந்தால் தான் டபுளாக எடுக்கணும். சேமியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி எவ்வளோ குவான்டிட்டியோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ இது ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முந்திரியை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட காஞ்ச திராட்சை வேணாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எங்கள் பசங்களுக்கு காஞ்ச திராட்சை போட்டால் பிடிக்க மாட்டேங்குது, அதனால நான் போடலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் காஞ்ச திராட்சையும் கொஞ்சம் சேர்த்து இதோட சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கரெக்டான இது எடுத்துடலாம். இப்போ இது பிளேட்டில் எடுத்தாச்சு. இப்போ இந்த நெய்லேயே நம்ம அளந்து வச்சிருக்க இந்த சேமியா சேர்த்துக்கலாம். இது நார்மல் சேமியா எடுத்துக்குங்க. நைஸாக இடியாப்ப சேமியா மாதிரி இருக்கும். அதை எடுத்திங்கன்னா இதுக்கு சரியாக வராது. இது நம்ம பாயசம் செய்வோம்ல, அந்த சேமியா இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த சேமியாவில் செய்யும்போது தான் கேசரி நல்லா கிடைக்கும். இதை நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலராக வறுத்துக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா நார்மல் ஃப்ளேம்லேயும் ஸ்லோலியும் வச்சு மாற்றி மாற்றி நல்லா வறுத்துக்குங்க. ஒன்றா போல் இந்த மாதிரி செவந்து கிடைக்கணும். கொஞ்சம் வெள்ளையாக இருந்ததுன்னா அந்த கேசரி டேஸ்ட் இருக்காது. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டிங்கன்னா தான் நமக்கு டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும். இப்போ இதில் நான் தண்ணி சுடுதண்ணி அளந்து வச்சுருக்கேன். 2 கப்பு சேமியாவுக்கு 4 கப் அளவு சுடுதண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா இது வேண்டாம். நான் வீடியோக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெட் கலர் ஆரஞ்சு ரெட்டு வாங்கி இதில் கலந்துக்க போகிறேன். இது நல்லா திக்காய் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஊற்றின தண்ணியெலாம் நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருந்த இந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அளந்து வச்சிருந்த நம்ம ஒயிட் சுகரையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒயிட் சுகர் போட்ட பிறகு இந்த அளவுக்கு நமக்கு திரும்பி தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிரும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சு இறக்குனா நம்மளோட சேமியா கேசரி ரெடி ஆகிடும். இது வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இது ஜூஸியாக தான் இருக்கும். ஆறின பிறகு நல்லா திக்காயிடும். இந்த அளவுக்கு செஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஐயப்ப சாமிக்கு படைக்கிறதுக்காக இந்த ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கு மலைக்கு போகிறதுக்காக செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.